இங்க ஒரு இறந்து போனவங்களுக்கு ஒரு இடம் வைக்கிறதுக்காக தேடி இருக்காங்க. அப்படி தேடும்போது இந்த மலை அடிவாரத்தை வந்து தேர்வு பண்ணி இங்க வந்து இறந்து போனவங்கலாம் எடுத்துட்டு வந்து புதைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு சாதாரண இயல்பாவோ இல்லை நல்ல தியானத்தில் இருக்கிறவங்களோ அனுமதியே இல்லாமல் இல்லை ஏதோ ஒரு மோகத்தில் நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. இப்போ நாமெல்லாம் ஒரு இடத்துக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு ஒரு அனுமதி இருந்தால் தான் போகிறோம். நீங்கள் உங்களுக்கு வந்து தோணுனா நீங்கள் போயிடுவீங்க, நான் தோணுனா போக முடியாது. நீங்கள் கோயிலில் போய் செய்கிற வேண்டிய வேலையை உங்கள் அறையிலிருந்து அது செஞ்சிட முடியும். ஒரு கோவிலுங்கிறதுக்காக எல்லா நேரத்துலையும் எல்லா தன்மையும் அது கொடுத்துடாது. நானும் உங்கள் வாசல்லேருந்து உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க தியானத்துலேருந்து தான் வந்திருக்கிறேன். நீங்கள் கும்பிட்ற மாதிரி உருவ வழிபாட்டிலேருந்து வந்திருக்கிறேன். ஏறத்தாழ பழனியில் இருக்கிற ஒரு 16 சமாதிகளை எனக்கு காட்டி கொடுத்துச்சு. அவன் யார், அவன் என்ன சமாதி, அவன் என்ன எப்போ, எல்லா டீட்டெயிலும் தரவா. அப்போ ஒரு இடத்துல நீங்கள் தியானம் பண்ண போகிறீங்க, ஒரு குருவை பார்த்து தியானத்துக்கு உட்காடுறீங்கன்னா அது கொஞ்சம் சரியாக இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு சூட்சமத்தில் தான் சொல்லுவோம். அப்புறம் அவனுக்கு குழந்தை கிடைக்கிறதுல ரொம்ப லேட்டாகி போயிடும். அதுக்கப்புறம் அந்த கல்யாண வாழ்க்கையே சவாலாகி போயிடும். பொண்டாட்டி நகையை கொண்டு அவன் அடகு வைக்கிற மாதிரி ஒரு தொழிலில் பெரிய சவால் வரும். அந்த குழந்தையா இல்லைன்னா அந்த குழந்தைய நாங்கள் வச்சுக்க மாட்டோம், பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா வச்சுக்க மாட்டோங்கிறேன். அப்போ எனக்குள்ள என்னன்னா, நீங்கள் போய் ஸ்கேன் போட்டு பார்த்துக்கங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. நான் பார்த்தா அவங்களுக்கு என்ன குழந்தை எதிர்பார்த்தாங்களோ அந்த குழந்தையாயிருச்சு. அந்த இடத்த அவங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த இடத்த உருவாக்குறதுக்கு, அந்த இடத்த மாற்றுறதுக்கு எவ்வளோ போராடி இருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியுது. ஒரு சூழலில் இருக்கும்போது எப்படி கடக்க முடியும்? ஒரு ஞானிங்கிறது முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஒரு நாளில் தியானமும் கிடைக்கல, சக்தியும் கிடைக்கல, அந்த காட்சியும் கிடைக்கல, அனுபவமும் கிடைக்கல, பல ஆண்டுகள். அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஆசீர்வாதம் வாங்கிறது, ஒரு நாளில் நீங்கள் என்னை பார்க்கறது, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அதை பயன்படுத்திக்க மாட்டீங்க, நல்லா வளர்ந்து வர மாட்டீங்கிறது தான் வருத்தம். எங்களையெல்லாம் கூப்பிட வேண்டியதில்லை. அந்த அலைவரிசையை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருந்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் நாங்களே வந்து உங்களை வழிநடத்திக்கிட்டே இருப்போம். ஏன்னா உனக்கு தெரியாது, நீ சில காரியத்தை தப்பு செஞ்சிடுவோங்கிறதுக்காக நாங்களே வந்து அதை தடுக்கிறத தடுத்து அதை சரி செய்கிறத சரி செஞ்சுக்கிட்டே இருப்போம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், உன் வாழ்க்கையை நீ தான் வாழணும், பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்க்கையை போய் நீ ஏன் வாழணும்னு நினைக்கிற? கல்யாணம் குழந்தை இல்லைங்கிறவங்களும் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. உடனே குழந்தைய கொடுத்துருங்க சாமி அப்படிம்பாங்க. அப்புறமா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு குறைபாடு வந்துடும்.
நம்ம கைலை மலை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கைலாய மலையை பற்றி தெரியும். அந்த கைலாய மலையை பற்றி ஒரு வரலாறு என்னன்னா, இந்திய பாரம்பரியத்தில் எல்லாருக்கும் கைலை மலைக்கு போகணும், அந்த மலையை ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணுன்னு நிறைய பேருக்கு அந்த ஏக்கம் இருக்கும். ஒரு காலத்தில் எனக்கும் அந்த மாதிரி பெரிய தீவிரமாக அந்த ஏக்கம்லாம் இருந்துச்சு. அந்த கைலை மலையை பற்றி நான் நிறைய உணர்ந்து, நிறையா அதுக்கான வாய்ப்புகள், நிறையா அதுக்கான சூழல்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த வழியில் அந்த மலையோடைய தன்மை, அந்த மலையோடைய பொசிஷன் என்னன்னா, கைலை மலை வந்து உருவானதுன்னா அந்த மலையை வந்து முதல்ல கண்டுபிடிச்சது, அந்த மாதிரி அந்த மலை வந்து தன்னை காட்டி கொடுத்ததுக்கு யாருக்கு காட்டி கொடுத்ததுன்னா திபேத்தில் உள்ளவங்களுக்கு தான் காட்டி கொடுத்துச்சு. அந்த திபேத்தில் உள்ளவங்க எப்படின்னா, அவங்க ஒரு காலகட்டத்தில் அந்த நாட்டில் இங்கே ஒரு இறந்து போனவங்களுக்கு ஒரு இடம் வைக்கிறதுக்காக தேடி இருக்காங்க. அப்படி தேடும்போது இந்த மலை அடிவாரத்தை வந்து தேர்வு பண்ணி இங்கே வந்து இறந்து போனவங்கலாம் எடுத்துகிட்டு வந்து புதைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க திபேத்தில் உள்ளவங்க. அப்போ இங்கே ஒரு வாட்டி இறந்து போனவங்களை எடுத்துகிட்டு வந்து புதைக்க வரும்போது, அப்போ அந்த மலையிலேருந்து ஒரு பேர் ஒளி தோன்றி கீழிருந்து அந்த சக்கரன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு சக்கரமாக, ஒரு பெரிய வெளிச்சமாக, அந்த நீல நிறத்தில் ஒரு செயல் வடிவம் அவங்களுக்கு அந்த வெளிச்சம் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கு கைலை மலையில். அப்போ காட்டி கொடுக்கப்பட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி இடுகாடு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு வந்து உணர்த்தப்பட்டிருக்கு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அப்புறம் அங்கேருந்து அவங்க அதுக்கு முன்னாடி சில நபர்களை புதைச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் எடுத்து வேற இடத்துல வச்சுட்டாங்க. இந்த புதைக்க வந்ததையும் வேற இடத்துல வச்சுட்டாங்க. இப்போ கைலை மலைக்குள்ள ஒரு பெரிய ஒரு செயல்பாடுகள், யாரும் எதிர்பார்க்காத ஒரு செயல் இருக்கு. ஆனால் அந்த இடத்துக்குள்ள என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஒரு சாதாரண இயல்பாவோ இல்லை நல்ல தியானத்தில் இருக்கிறவங்களோ அனுமதியே இல்லாமல், இல்லை ஏதோ ஒரு மோகத்தில் நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா அந்த மலையை தேவையில்லாமல் அந்த மலையை போய் பார்த்துடக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஏன்னா அந்த மலை வந்து அதோடைய அனுமதி இல்லாமல் அங்கே வரக்கூடாது. ஏன்னா அவ்வளோ பெரிய தீவிரமான ஒரு இடம், ஒரு மலை. அந்த மலைத்தொடரை வந்து அனுமதி இல்லாமல் யார் அங்கே போனாலோ, இல்லை அந்த மானசோர் ஏரியில் போய் குளித்தாலோ, அது வந்து ஒரு நல்ல செயல்லாம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும். பின்னாட்களில் அது வந்து பெரிய துன்பத்தை அவங்க ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகிடும். அதனால கைலை மலை வந்து எவ்வளோ கொண்டாடக்கூடிய புனிதமான இடமா இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய பணி செய்கிற இடம். நமக்கு எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பணி செய்கிறீங்களோ, அந்த மாதிரி ஞானிகள் வந்து பணி செய்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக பணி செய்கிற ஒரு இடம் அது. அப்போ தீவிரமாக பணி செய்கிற இடத்துல நாம் இல்லறத்தில் இருக்கிறவங்க, நாம் வந்து கிரகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு கிரகஸ்தன்களாக இருக்கக்கூடிய நாம் போய் அந்த பணிகளுக்கு இடையூறு கொடுத்துடக்கூடாது. அப்போ அந்த இடையூறை அந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த தியானத்தில் ஒரு அனுபவம் ஏன் கிடைக்கணும் அப்படின்னா, அனுபவம் கிடைச்சாதான் நம்ம இந்த தவறுகள்லேருந்து விடுபடுவோம். என்ன தவறுனா, அறியாமையில் நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டே இருப்போம், அறியாமையில் ஒரு சமாதிக்கு போவோம், அறியாமையில் ஒரு மரத்துக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுவோம். ஆனால் அனுபவம்னு கிடச்சிச்சுன்னா இந்த அறியாமையில் மரமோ கோவிலோ சமாதியோ போக மாட்டோம். அப்போ அறியும் திறன் வந்து அந்த இது உணர்த்தும் போது அதை மட்டும்தான் நம்ம பின்பற்றுவோம், அதை மட்டும்தான் செய்வோம். அப்போ நம்ம பல நாள் நம்ம செயல்படுகிற எல்லா வேலைகள்லையுமே அந்த அனுபவம் நமக்கு கிடைக்காதனால, அறியாமையில் இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லா கோயிலுமே நமக்கு ஒரு தலை சிறந்த கோயிலாகவும், எல்லா மரங்களுமே நமக்கு ரொம்ப உகந்த மரங்களாகவும், எல்லா ஆசிரமங்களுமே நமக்கு ரொம்ப உயர்ந்த ஆசிரமங்களாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். அது மாதிரி நீங்களும் போய் அதுக்குள்ள ஒரு செயல் வடிவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது அப்படி இல்லைங்கிறத அந்த அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி தான் கைலை மலையில் ஏதோ ஒரு டூரிஸ்ட் விசாவோ ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது, நம்ம வருஷத்தில் ஒரு வாட்டியாவது போய் பார்க்கணும், ஒரு செயல் செய்யணுங்கிறதெல்லாம் அதை அப்படி செய்யக்கூடாது. அது முன் ஜென்மத்தில் தொடர்பு இருந்து வாய்ப்பு இருந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அது ஒரு அனுபவத்தோட நீ வான்னு அதுக்கு அழைப்பு இருந்தால் அவருடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். அப்படி அழைப்பு இல்லாத பட்சத்தில் போகும்போது அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்ல உயர்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து
அது ஒரு பெரிய செட்பேக். அது வந்து நடந்தே தீரும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. எத்தனை 1000 பேர் போனாலும் அவங்களுக்கு உரிய விஷயம்தான் இது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நாமெல்லாம் ஒரு இடத்துக்குள்ள போறதுக்கு அதுக்கு ஒரு அனுமதி இருந்தால் தான் போகிறோம். உங்களுக்கு வந்து தோணுனா நீங்கள் போயிடுவீங்க. நான் தோணுனா போக முடியாது. தோன்றது வேற, அனுமதி வேற. அவ்வளோதான் இது. தோன்றதுங்கிறது நமக்கு ஒரு உள் உணர்வாக ஆரம்ப காலகட்டத்தில் மனமும் அந்த ஆன்மாலாம் இருக்கிறதுனால நமக்கு தோணிரும். ஆனால் அனுமதிங்கிறது அது பிரகாசமாக அந்த இடத்துக்குள்ளே நம்ம போவோமா என்னங்கிறது தான். அப்போ அந்த அனுமதியை வந்து எதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா, அந்த அனுமதி தான் உங்கள் வாழ்க்கையை. அந்த அனுமதி கிடச்சி வந்தீங்கன்னா நீங்கள் வளர்ச்சி அடைவீங்கன்னு அர்த்தம். அந்த அனுமதி கிடைக்காம நீங்கள் கண்ட இடத்துக்கு போகிறதுனால தான் உங்கள் வளர்ச்சி வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே அது அமைய மாட்டுது, அது நடக்க மாட்டுது, அது இருக்க மாட்டுது. அதுக்காக தான் எப்பயுமே பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு ஞானி வந்து சிஷியர்கள் கூட நிறைய பேர் கீழே உட்கார்ந்தா கூட அவங்க ஒரு இடத்துக்கு போகணும். பல குருமார்கள் சில இடங்கள்ல வாழ்ந்திருப்பாங்க. அந்த குகைகளை எங்கேயாவது புத்தகத்தில் படிச்சிருப்பாங்க. அங்கே போகிறதுக்கான அவங்க ஆவலாக இருப்பாங்க. ஆனால் குரு கிட்ட கேட்கும்போது குரு மறுத்துருவார். ஏன்னு அவங்களுக்கு தெரியாது. எதுக்கு போக சொல்ல மாட்டாருன்னு பல நாள் சிந்திப்பாங்க. ஒரு நாள் குரு வந்து சில மாணவர்களுக்கு அதை உணர்த்துவார். என்ன சொல்லுவார்னா, அந்த சூழல் சரியா இல்லை, நீ போகாத. அங்கே காலம் சரியா இல்லை, காலம் உகந்ததாக இல்லை, அதனால நீ அங்கே போக வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து உணர்த்துவார். ஏன்னா அவங்களுக்கு தான் அங்கே நடக்கிற இயல்பு என்னன்னு தெரியும். அதை வந்து நம்ம வந்து உணர்ந்துக்கணும். அப்போ ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் தாய் தந்தை சேர்க்க வர்றாங்கன்னா நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி அனுமதி பெற்றுட்டு ஒரு வேலை செய்யும் போது உங்கள் வளர்ச்சி, உங்கள் வாழ்க்கையும், உங்கள் தியானமும், உங்கள் உடலும் பாதுகாக்கப்படும். அனுமதி இல்லாமல் நடக்கிற எல்லா செயலுக்குள்ளேயும் நீங்கள் இந்த கால கணக்கும் உங்களுடைய உள்வினையில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. இதுக்கு தான் ஒரு ஞானி வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு சூட்சமத்திலேயோ நேரடியோ ட்ரை பண்ணுறாரு. அவர் சொல்றதுல நீங்கள் ஒரு 10%, 5% பிடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் விட்டுறீங்க. இதுதான் அது. அவர் எப்படி பார்க்குறாருன்னா, சாமியாக பார்க்கல, கடவுளாக பார்க்கல. ஒரு ப்ரொசீஜராக இந்த இடத்த நீங்கள் நல்ல இடமா பயன்படுத்தலாமா, இது உங்களுக்கு உகந்ததாக இருக்குமா, உங்கள் உடலுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்குமா அப்படின்னு அவர் ப்ராக்டிக்கலாக அதை பார்த்து அதை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதை நீங்கள் வந்து நிறைய பேரால் அதை உணர முடியலை. அதை ஒரு சூழலுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி திருவண்ணாமலையில் நீங்கள் நினைக்கிறது இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான பேர் நினைக்கிற மாதிரி இது அப்படியே வந்து பிரபஞ்சத்திலேருந்து ஆற்றல் கொட்டிக்கிட்டே கிடக்கு, அங்கே நான் உட்காந்துருக்காங்கலாம் நீங்கள் 1000 கற்பனைகள் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துக்குள்ளே நான் வேலை செய்யறதுக்கு அனுமதி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்குள்ளே எங்கெங்கெல்லாம் எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எப்படி பணி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரையறை இருக்கிறதுனால தான் என்னால் இந்த ஊரில் நிற்க முடியுது. இல்லைன்னா இருக்க முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஊர் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது எல்லா இடத்துலையும் போனோன்னா, கிரிவல பாதையில் போனோன்னா அங்கே ஏதோ மழை பெஞ்சு ஆற்றல் கொட்டுற மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் மற்றவங்களுக்கு தான். மற்றவங்களுக்கு வந்து இந்த மலையே பெரிய ஆற்றல், இந்த சுற்றி இருக்கிற இடமே ஆற்றல் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் வந்து இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அப்போ இந்த சூழலை வந்து நமக்கு கொடுத்ததுனால தான் அந்த பயணத்துக்கோ அந்த இடத்துக்குள்ளேயோ ஒரு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறோம். அப்போ அதே தான் உங்களுக்குள்ளேயும் நமக்குள்ள நீங்கள் எங்கேயாவது போகணும், எங்கேயாவது செய்யணும்னா நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணிடுறீங்கன்னா, நிறைய பேருக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டோன்னா பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டா உங்கள் மனசு நல்லாயிரும், செவ்வாய்க்கிழமை வந்துட்டா ஒரு இடத்துக்கு போயிட்டா நல்லாயிரும், அங்கே போயிட்டா நல்லாயிரும், இங்கே போயிட்டா அந்த இடத்துக்குள்ளெல்லாம் உங்களுக்கு அனுமதி இருக்கா, நீங்கள் அந்த இடத்துக்கான ஆட்களா, அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தன்மை கிடைக்குமாலாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நிர்பந்த அடிப்படையில் உங்களோட ரிலாக்ஸேஷனுக்காக, எப்படி பெரிய பெரிய செக்டரில் உள்ளவங்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மகாபலி ரோட்டை பயன்படுத்துகிறாங்களோ, அந்த மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையிலெல்லாம் இருக்கிற கோயிலை பிடிச்சிக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய தாய்மார்கள். அதெல்லாம் வந்து உணர்ந்து செய்யணும். நீங்கள் கோயிலில் போய் செய்ய வேண்டிய வேலையை உங்கள் அறையிலிருந்து அது செஞ்சிட முடியும். ஒரு கோவிலுங்கிறதுக்காக எல்லா நேரத்துலையும் எல்லா தன்மையும் அது கொடுத்துடாது. அதுக்குள்ள ஒரு அலைவரிசை இருக்குது. அந்த அலைவரிசையை எப்போ வெளியில் வரும், எப்படி வரும், எப்போ பயன்படுத்தலாம், எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தலாம்னு இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாம்
ஒரு குருவை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த அனுபவம் இன்னும் வராதனால தான். அனுபவம் வந்துட்டா என்ன நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதே இல்லை. உங்கள் அனுபவம் உங்களை வழி நடத்திடும். இப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் இன்னும் பெறாதனால நாம் சில இடத்த நம்ம மார்க் பண்ணி உங்களை உங்களுக்கு சொல்லி, உங்களுக்கு சொல்லாமல் மௌனமாக சில விஷயத்த பேசுறது, சில விஷயத்த பேசாமல் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையை ஏதோ ஒரு விஷயத்தில் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்கள் தாய், உங்கள் தந்தை, உங்கள் உறவினர்கள்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு வேலை செய்கிறாங்க. நாங்கள் சொல்லாமல் செய்கிறோம். நாங்கள் எந்த இது பார்க்குறதே கிடையாது. இந்த பிரபஞ்சம் அப்படி தான். யாரையும் எந்த முகம் பார்த்து, இடம் பார்த்து, ஆள் பார்த்து ஒரு வேலை செய்யறதில்ல. அந்த அலைவரிசை இந்த காலகட்டத்தில் இந்த ஆன்மா இந்த பாதையில் போகக்கூடாது, அவனை தடுக்கணும் அப்படின்லாம் பல இடத்துல பல வேலைகள் நடக்கப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்துக்கணும். இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற எல்லா ஆசிரமமும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியெல்லாம் வேலை செய்யாது, ஒரே மாதிரி இருக்காது. அப்போ அதையும் உணர்ந்துக்கணும். அப்போ கிரிவல பாதையாக இருக்கட்டும், கோவிலாக இருக்கட்டும், அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற பிற மலைகளோ பிற குகைகளோ எல்லா இடங்களும் அப்படி தான். அப்போ சில இடங்களில் நீங்கள் அதை உணர்ந்துக்கிட்டா உங்கள் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஒரு குரு உங்களுக்கு தேவைங்கிறது இதுக்கு தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குரு இல்லை, அவரை பார்க்க முடியல, என்னை பார்க்க முடியல, என்ன தெரியலை, என்ன உணர முடியலைன்னா, நீங்கள் உண்மையாக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தியானமோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா, அந்த உள் உணர்வுகள் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா உங்களை சரியாக அது வழி நடத்த ட்ரை பண்ணும். இதுதான் அதோடைய செயல். ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வளர்ச்சி உங்கள் வளர்ச்சி தான் என் வளர்ச்சி. நானும் உங்கள் வாசல்லேருந்து, உங்கள் வீட்டிலேருந்து, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க தியானத்துலேருந்து தான் வந்திருக்கிறேன். நீங்கள் கும்பிட்ற மாதிரி உருவ வழிபாட்டிலேருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி, நீங்கள் துயரத்தில் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி சூழல்லேருந்து தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்லேருந்து வந்திருக்கிற எனக்கு, அந்த மாதிரி இடத்துக்குள்ளே இருக்கிற என்னுடைய செயல் வடிவத்துக்குள்ளே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எனக்கு அந்த காலகட்டத்தில் கைடன்ஸ் கிடைக்கல, என்னால் உணர முடியலை. நான் பழனிக்குள்ளே இருக்கிற எல்லா ஜீவசமாதிலையும் போய் உட்காந்து வெறித்தனமாக தியானம் பண்ணிக்கிட்டே கிடப்பேன். ஒருத்தனை விட மாட்டேன். ஜீவசமாதின்னு ஒரு போர்டு வச்சுட்டா அவன் பெரிய உயர்ந்த சித்தர் மாதிரியும் உயர்ந்த ஞானி மாதிரியும் அவன் தான் அந்த உலகத்தை காப்பாற்ற வந்தவன் மாதிரி அங்கேயே உட்காந்துருப்பேன். நான் போய் உட்காந்துருப்பேன் மெயினாக. அப்போ என்கிட்ட அந்த உள் உணர்வுகள் அங்கே போகிறதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும். அந்த உள் உணர்வுகள் எனக்குள்ளேயே ஒரு செயல் வடிவத்தை அது செய்யும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் போவேன். சில மாதங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு இடத்துல எனக்கு அது பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்போ அது என்ன பண்ணுச்சுன்னா, என்கிட்ட விவாதிக்கலை. நீ சொன்னா கேட்கல, இப்போ நீ இந்த இடத்துல உட்காந்துருக்கல, இந்த இடத்துக்குள்ள என்ன தன்மை இருக்கு, இந்த இடம் என்ன அப்படிங்கிறத நீ முதல்ல பாருன்னு அந்த இடத்தோட செயலை எனக்கு காட்டி கொடுத்துச்சு. இங்கே ஒருத்தன் சமாதியில் உட்காந்துருக்கான், இவன் பெரிய சித்தர்னு சொல்றல, அவன் என்ன நிலை அடைந்தான், அவன் யார், அவன் இங்கே ஏன் சமாதியானான், செத்து போனானா, அவன் எப்படி உடல்ல எந்த எப்படி உயிரை விட்டான், அவனுக்குள்ள என்ன இங்கே இருக்கு, அவன் என்ன வடிவம், அவனுக்கு எவன் தீட்சை கொடுத்தான், இது எப்படி கோயில் ஆணுச்சு, இது எவ்வளோ நாள் இங்கே இருக்கும், இதை எவ்வளோ பேர் வழிபடுவான், இவன் வழிபட வர்றவன்லாம் எவன் வழிபட வர்றான், ஏன் வழிபட வர்றான் அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துச்சு. அப்போ அந்த டீட்டெயிலேருந்து இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துக்குள்ள நீ இருந்தனா உன் வாழ்க்கையில் நீ என்னத்தை நோக்கி வளருவ. இவன் அலைவரிசை வேற மாதிரி ஒரு அலைவரிசையில் இருக்கு, இவன் அலைவரிசையும் உன் அலைவரிசை வேற இருக்கு. நீ நேரடியாக போகணும், இவன் அலைவரிசை பிரியுது. இப்போ இவன் கிளையில பிரிய போறியா, நேரடியாக போக போறியா? அப்போ நேரடியாக போகணும்னா இவன் கிளையில ஏன் போய் சிக்கிற? அப்போ நீ சிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் வர்றதை தவிர்க்கணும். அப்போ நீ இங்கே வர்றதை தவிர்க்கலைன்னா என்ன ஆகும்னா நீ பாதிக்கப்படுவ. நீ தியானம் செய்யறது, நீ என்ன நம்புறது, பிரபஞ்சங்கிறது உண்மையாக இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எதை எப்படி கையாளணுங்கிறத நாங்கள் உணர்த்தும் போது பண்ணணும். உனக்கு ஒவ்வொரு முறையும் நான் நேரடியாக காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ நீ பார்த்துக்க அப்படின்னு அந்த சமாதியிலேருந்து எழுந்து வா அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ பழனியில் இருக்கிற ஒரு 16 சமாதிகளை எனக்கு காட்டி கொடுத்துச்சு. அவன் யாரு, அவன் என்ன சமாதி, அவன் என்ன எப்போ, எல்லா டீட்டெயிலும் தரவா. அதுக்கப்புறம் ஒருத்தன் சமாதிக்கு நான் போகிறதில்லை. நீங்கள் கும்பிட்ற கணக்கம்பட்டிலேருந்து, சாக்கடை சித்தர்லேருந்து, அங்கே இந்த இவர் நம்ம கேரளாவில் இருக்கிறாங்களே, அந்த இவங்க கொடுத்தாங்களே, நம்ம அதான் என்ன சொல்லுவாங்க அது, அந்த தியானம், அவர் எல்லா ஆசிரமத்தையும் எனக்கு ஒரு டீட்டெயிலாக கொடுத்துடுச்சு. அது என்ன
அவங்களுடைய அந்த உடல்லேருந்து உயிர் பிரிஞ்ச எப்படி சூழல் கூட எல்லாத்தையுமே எனக்கு ஒரு ஒரு பர்ஃபெக்டாக கொடுத்துட்டதுனால இங்கே நீ போகாத, இங்கே இருந்துக்க. அதே மாதிரி மலைக்கு மேலே மலைத்தொடரில் பழனியில் போய் மேலே போய் அடிக்கடி நான் வந்து மேலே போயிடுவேன். தினந்தோறும் போவேன். தினந்தோறும் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா நான் பழனி மேலே தான் இருப்பேன். இது எனக்கு ஈவினிங் ஆனால் கண்டினியூவாக எனக்கு டெய்லியும் இதான் வேலை. மலையை சுற்றுவேன். 5:30 மணிக்கு 6 மணிக்கு அந்த தேர் தங்கத்தேர் அவங்க முடிஞ்சோன்னா, அந்த க்ரௌடு முடிஞ்சோன்னா நான் போயிடுவேன். அந்த க்ரௌடு வந்து அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும், உள்ளே போக முடியாது. இப்போ நான் தங்கத்தேர் பார்க்க அந்த வெள்ளித்தேர் பார்க்கலாம் போக மாட்டேன். அந்த க்ரௌடு வெளியில் போனோன்னா நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம போகிறது. அப்போ நம்ம மாத கணக்காக ரெகுலராக ஈவினிங்கில் மேலே இருந்துக்கிட்டே இருந்தோம். அப்போ அங்கேயும் அப்படி தான், எந்த இடத்துல உட்காரணும், எந்த இடத்துல உட்காரக்கூடாது, எப்போ வரணும், எவ்வளோ நாள் நீ இப்படி வருவ, இதுக்கு மேலே நீ வரவே மாட்ட, எவ்வளோ நாள் நீ வரமாட்ட அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அது உணர்த்தப்பட்டுச்சு. இப்போ அந்த வடிவத்தில் தான் நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி வச்சுருக்கிறேன். அது உங்களுக்கு இப்போ தெரியாது. இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, ரொம்ப பாரம்பரியமான இடம், பாரம்பரியமான மரம், பாரம்பரியமான குரு, பல ஆண்டுகள் இவர் வந்திருக்கிறாரு, இவரை பற்றி நிறையா எழுதியிருக்கிறாங்க, இவரை பற்றி நிறையா வரலாறு சொல்கிறாங்க, அதனால் இவருடைய விழுதையே தொங்கிக்கிட்டே இருப்போம்னு நீங்கள் தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதை தெரிஞ்சவங்க உங்களுக்கு கைட் பண்ணுறது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், அதை கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் பார்க்கலாமே, ஒரு 3 மாதமோ 2 மாதமோ அந்த இடத்துல கேப் விட்டு நீங்கள் அங்கேருந்து ரிலீஃப் ஆகியோ இல்லை ஒரு 15 நாள் ஆச்சு ரிலீஃப் ஆகி இந்த உடல்லையோ அந்த தியானத்துலையோ ஒரு சேஞ்ச் இருக்கான்னு உங்கள் உடலை முதல்ல செக் பண்ணணும். அதுக்கு கூட குறைஞ்சபட்சம் தயாராக மாட்டுறாங்க. இதுதான் விஷயம். அப்போ ஒரு இடத்துல நீங்கள் தியானம் பண்ண போகிறீங்க, ஒரு குருவை பார்த்து தியானத்துக்கு உட்காடுறீங்கன்னா அது கொஞ்சம் சரியாக இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு சூட்சமத்தில் தான் சொல்லுவோம், இல்லை அதை வந்து ஒரு குறியீடு மாதிரி சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 3 மாதம் 2 மாதம் கேப் விட்டு அதை என்னன்னு அனலைஸ் பண்ணணும், இல்லை அதை என்னன்னு பார்த்துக்கணும். அதெல்லாம் நிறைய பேர் வந்து அதை கடைப்பிடிக்க மாட்டுறாங்க. அப்போ நமக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்படியே போகிறாங்க, அவங்க காலை வரையும் ஆயிடுவாங்க. அவங்க வந்து என்னை பார்த்தாப்புல மட்டும் ஜெயிக்க முடியாது. நான் சொல்கிறத இந்த வழிகாட்டுதலை கேட்டால் தான் சாதிக்க முடியும். அப்போ இப்போ எங்களுக்கு வந்து குருட்டுத்தனமாக போய் நாங்கள் ஜெயிக்கலை, வழிகாட்டுதல் படி தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். வழிகாட்டுதல் படி தான் அந்த தியானம் வந்துச்சு. அந்த சரியான வழிகாட்டுதல், சரியான நெறிகள், சரியான பாதைகள், சரியான நேரங்கள், எந்த இடத்துல உட்காரணும், எந்த இடத்துல உட்காரக்கூடாது, எப்போ எதை பண்ணணும் பண்ணக்கூடாது, இவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணதுனால தான் தியானத்தில் ஏதோ ஒரு ஒரு சின்ன இடத்தையாச்சும் நமக்குன்னு ஒரு இடத்த, ஒரு குட்டி இடத்த இறைவன் வந்து கொடுத்துருக்குறான். அதுதான் நான் வந்து மற்ற எல்லாருக்குள்ளேயும் சொல்கிறேன். சில பேருக்கு குழந்தை இல்லைன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. குழந்தை இருந்தால் ஒன்று தாய் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவா, இல்லைன்னா தகப்பன் வந்து புட்டுக்கிட்டு விழுந்துருவான். ஏன்னா 2 பேருடைய கிரகமும் கான்ட்ராஸ்டாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு கல்யாணம் என்ன தெரியுங்களா, ஒரு 4-6 வருஷத்துக்கு கல்யாண தசை வராது, 4 மாதம் மட்டும்தான் அந்த கல்யாண தசை இருக்கும். அந்த 4 மாதத்துக்குள்ளே ஜோசியர் என்ன பண்ணுவான்னா, இப்போ நீ பண்ணலைன்னா 6 வருஷம் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி விட்டுருவான். அந்த 4 மாதத்துக்குள்ளே இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள தாம்பத்தியத்துக்குள்ளே அந்த கன்சீவ் ஆகிறதுல ப்ராப்ளம் வந்துடும், அது கரெக்டாக அமையாது. அப்போ அந்த 4 மாதம் கழித்து கோள்கள் மாறிடும், 2 பேத்துக்குமே மாறிடும். அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை ரொம்ப விரக்தி ஆகும். இவங்க வாழ்க்கை ஏன்னா அந்த கல்யாண கிரகம் அந்த மாறுது, அந்த விஷயம் மாறுதுன்னா குறைந்தபட்சம் ஒரு கோள்கள் வந்து தாம்பத்தியத்துக்கு கல்யாணத்துக்கு ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாச்சும் அந்த ஸ்டேபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு குழந்தையோ அவங்க அந்த கணவன் மனைவி வாழ்க்கையோ ஒரு நல்ல டிஃபனாக மாறும், ஒரு அந்நுண்ணியமாக மாறும். அந்த 4 மாதத்தில் இவங்க கல்யாணம் பண்ணி அவங்க அந்த கல்யாணத்துக்குள்ளே இருக்கிற செயல் வடிவத்துக்குள்ளே அந்த அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணுறதுக்குள்ளே 1.5 மாதம் ஆகி போயிடும். அப்புறம் கல்யாணம் தாலி கட்டும்போது 2 மாதம் ஆயிரும். அப்புறம் அவன் அதுக்குள்ளே விருந்துன்னு சொல்லி அவன் வாழ தொடங்கும் போது கிரகம் மாறி போயிடும். அப்புறம் அவனுக்கு குழந்தை கிடைக்கிறதுல ரொம்ப லேட்டாகி போயிடும். அதுக்கப்புறம் அந்த கல்யாண வாழ்க்கையே சவாலாகி போயிடும். பொண்டாட்டி நகையை கொண்டு அவன் அடகு வைக்கிற மாதிரி ஒரு தொழிலில் பெரிய சவால் வரும். அவனுடைய மாமனார் வாங்கி கொடுத்த காரை கொண்டு போய் எங்கேயாவது இடத்துல மோதுற மாதிரி ஒரு சவால் வரும். பைக்கை போட்டுக்கிட்டு எங்கேயாவது அவனே உழுவான், இல்லை ஏதோ ஒரு சேலஞ்சிங் அவனுக்கு வந்துடும். அப்போ அந்த கல்யாண வாழ்க்கையை அவனால் ரசிக்கவே முடியாது. அந்த 1.5 மாதம் ரசித்தாலும் அதுக்கப்புறம் அவனுக்கு சவால் வந்துடும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, என்னதான்டா ப்ராப்ளம்னு மறுவாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு வந்து இது போய் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறது, திருப்பி வந்து திருநள்ளாறு இதுக்கு போகிறது, நம்ம காளகஸ்திக்கு போகிறது, அங்கங்கே பரிகாரம் பண்ணும். அதெல்லாம் நிற்காது. ஒரு 5% 6% மட்டும்தான் வேலை செய்யும், பாக்கி அது வந்து கட்டுப்படாது. அப்போ இதெல்லாம் என்னன்னா பார்த்து நிதானித்து கரெக்ட் பண்ணி வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணணும்.
வேகமாக பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வேகமாக ஒரு வேலை செஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் செய்ய முடியாது. கோள்கள் அது வேற மாதிரி ரேடியஸில் வேலை செய்யும். கோள்கள்லாம் நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஜோசியர், பெரிய பெரிய சிஎம்முக்கே அவர் தான் ஜோசியம் பார்ப்பாருங்கிறதுக்காக ராகு வந்து அவர் பேச்சை கேட்பாரா? இல்லை சுக்கிரன் வந்து அவர் பேச்சை கேட்பாரா? ஐயோ, லட்சக்கணக்கான பேர்த்த நான் தான் வந்து சுக்கிரன்ட்ட போய் பரிகாரம் பண்ணிக்கன்னு அனுப்புகிறேன் அப்படின்னு சுக்கராச்சாரியர் வந்து அந்த ஜோசியர் ஆசீர்வாதம் பண்ணுவாரா என்ன? அப்படிலாம் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்காம நம்ம அதை சொல்லும்போது சரி இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னா அவங்க அதை உணர மாட்டுறாங்க. இந்த இடத்துல இப்படி பண்ணாதீங்க, இந்த இடத்துல இப்படி போகாதீங்க, இந்த இடம் ஒரு சரியாக இருக்காது, இந்த இடத்த வந்து இப்படி கடக்கக்கூடாது. நீங்கள் இந்த இடத்த இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் நான் என் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ எனக்கு என்னன்னா ஒவ்வொரு நாளும் அது இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யாராவது சொல்கிறாங்கல்ல அதையும் கேட்க மாட்டீங்க, நீங்களும் ஒன்று உணர்ந்து வேலை செய்ய மாட்டீங்க. நீங்கள் வந்து அந்த பகலை அது 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 எப்படி வேணாலும் பகல் இருக்கட்டும், நான் போய் கழிச்சிடுவேன், இரவு எப்படி வேணாலும் இருக்கட்டும் அதை போய் கழிச்சிடுவேன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த இரவை எப்படி கையாளணும், பகலை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரிய மாட்டுது. அப்போ சொல்லி கொடுக்கறதையும் நீங்கள் கரெக்டாக யாராவது ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க அதை வழிகாட்டுறாங்கனாலும் ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க. அப்போ கல்யாண வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறதுல, கல்யாண வாழ்க்கையிலெல்லாம் தொழிலெல்லாம் ஒரு நெருக்கடி வந்துற போது அவங்களால சமாளிக்க முடியாமல் போயிடும். அப்போ இதெல்லாம் நிறைய இடங்கள்ல இது பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. அது அவங்க வந்து மாற மாட்டுறாங்க. அவங்க பிரதோஷத்துக்கு போய் நின்றுட்டாப்புல அவங்க வாழ்க்கை வந்து பூ பூத்துறாது. அதில் பல வேலைகள் இருக்குது. அதனால நான் சொல்கிறோம், அதை நம்ம வந்து உணர்ந்து செய்யணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஞானிகள் உங்களை சீராட்டி பாராட்டிட மாட்டாங்க, கேவலமாக அவங்கள திட்டுவாங்க சூட்சமத்தில், உங்களுக்கு தெரியலை. அவங்க வந்து இந்த இடத்துல ஏன்டா வந்த, இந்த இடத்துல நீ இன்னைக்கு வரவே கூடாதுடா, அப்படியெல்லாம் சில இடங்கள் இருக்குது. நீ அந்த இடத்துலலாம் போயிடுவீங்க, அங்கே போய் ஒரு ஃபேமிலியோடு போய் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பல நாள் சொல்கிறேன். அப்போ சில இடங்களை நீங்கள் கொஞ்சம் உணர்ந்துக்கிட்டீங்கன்னா துன்பத்தை கூட ஒரு சிறப்பாக அதை கடந்துட முடியுங்கிறது தான் நான் பார்த்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். இது வந்து ரொம்ப அவசியமாக எல்லா பேருக்குள்ளேயும் அது இருக்கணும். தியானம் அப்படிங்கிறது நம்ம ஒன்றும் விசேஷமான குருநாதர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அதை வழி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கணும். எத்தனையோ சூழல்கள், எத்தனையோ செயல்கள். என்னுடைய வீட்டில் எல்லா விஷயமும் அவங்க என்கிட்டேருந்து பெற்றுக்க முடியும், என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய மனைவி எல்லாம். ஆனால் என்னோட பயணிக்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரு சவால் இருக்குது. என்னோட பயணிக்கிறது ரொம்ப சவால், பயணிக்க முடியாது. அப்போ என்னை வந்து பயன்படுத்தலாம், ஆனால் என்னோட பயணிக்கிறதுல ஒரு சவால் இருக்கு. அப்போ எனக்கு இது தெரிஞ்சு அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சூழலை, இருக்கிற இடத்த நம்ம அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே நிம்மதியாகவும் ஒரு பெரிய சந்தோஷம் அங்கே காத்திருக்கு, அதை விட்டுட்டு அந்த சந்தோஷமான இடத்த சோகமாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவர் இல்லை, அவரோட நம்ம இல்லை, அவரோட இப்படி போகணும், அப்படி வரணும் அப்படின்னு ஒரு அந்த கால சூழலில் அங்கே இருக்க முடியாதுங்கிறத அதை உணர முடியாமல் அவங்களே ஒரு 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 உணர்வுகளை ஏற்படுத்தும் போது அங்கே தொந்தரவாயிரும். இப்போ அதெல்லாம் வந்து உணர்ந்துக்கணும். அது வந்து அது நிறைய பேருக்கு அது தெரியாதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வாழ்க்கை துன்பமாக போயிருக்கு. இப்போ ஏழையாக இருக்கிறவன்ட்ட என்ன போய் கேட்டிங்கன்னா, பணமே இல்லைங்க ஐயா, அதான் துன்பமாக இருக்கிறேன், எனக்கு வந்து உடல்லையும் ப்ராப்ளம், நினச்சது நடக்க மாட்டேதும்மா. இப்போ எங்கள் வீட்டில் பணம் எல்லாம் யாரையாவது ஒரு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கள்ட்டலாம் பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஏங்க துன்பமாக இருக்கீங்கன்னா அவன் ஒரு 1000 காரணம் சொல்கிறான். என்னன்னா அவன் சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டியவன் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டான். அப்போ நல்ல கிரகங்கள் வந்து நல்ல காலம் வந்து கூட இந்த மக்கள் வந்து அந்த வாழ்க்கையை வாழவே மாட்டாங்க. அந்த நல்ல காலத்துலேயும் அழுகுறாங்க, அந்த நல்ல காலத்தையும் அவங்க ஒரு பயன்படுத்திக்கவே மாட்டுறாங்க. அதுதான் ஒரு பெரிய துரதிருஷ்டமாக இருக்கு. அப்போ காலங்கள் வந்து எல்லாத்துக்கும் அந்த காலத்தை வச்சு தான் அடிப்படையில் தான் நம்ம ஒரு வேலை செய்ய முடியும். ஞானி தியானம் பண்ணுறாருல்ல, அதுக்கும் ஒரு காலம், அந்த காலத்தில் தான் உட்காந்தா அது ஞானத்துக்கான அந்த பயிர் விளையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காலம். அதே நேரத்தில் அந்த தியானத்தில் அவர் எக்ஸ்பீரியன்ஸாக பெறுறதுக்கெல்லாம் எந்த நாளில், எந்த நட்சத்திரத்தில், எந்த திதியில் பெறுவாரெல்லாம் இருக்குது.
அப்போ அவங்க அதை கனெக்ட் பண்ணியே வச்சுருப்பாங்க. இந்த எப்படி கருவில் குழந்தை உருவாகி அப்படி வளருதோ அதே மாதிரி தான் தியானமும். அந்த தியானம் வந்து இந்த இதில் உருவாகி அப்படியே போய் இந்த இடத்துல அனுபவம் பெறும் அப்படின்னு அதெல்லாம் கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி பிரபஞ்சம் வழி நடத்தும். அந்த கணக்குப்படி ஒரு செயலை வைக்கும். உங்களுக்கே தெரியாது, ஒரு வீட்டில் ஒருத்தன் ஒரு நல்ல அனுபவம் பெற்றிருப்பான், அதே மாதிரி அவனுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு இடத்துல உட்காந்து அந்த அனுபவத்தை பெறுவான். அவன் வாழ்நாளில் அந்த இடத்துக்கும் அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்படியாப்பட்ட இடத்த அவன் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டான். ஆனால் அவன் வாழ்க்கைக்கு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துகிற இடமா இருக்கும். அப்போ இதுக்கு அந்த இடத்துக்கு உன்னை அழகாக அதுவே கூட்டிகிட்டு வந்துடும். நீ வரமாட்ட, ஆனால் அது உன்னை கூட்டிகிட்டு வந்துடும். அப்போ இதெல்லாம் வந்து உணர்ந்தா ரொம்ப பயங்கரமான ரொம்ப நல்ல விஷயமா இது இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நிறைய நெருக்கடிகளை நான் வந்து வெளிப்படையாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து தொடர்ந்து 3 பொண்ணு. அடுத்தது அவங்க வந்து 4 பையன் வேணும்னு ட்ரை பண்ணுறாங்க, பையன் இல்லை. அடுத்தது அவங்க சிஸ்டருக்கு வந்து ஒரு பொண்ணு. அப்போ அவங்களுக்கு வந்து அடுத்தது அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சீவ் ஆகிறதே பெரிய விஷயம். 2வது மாதத்துலேயே சொல்கிறாங்க, இது வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா இது வச்சுக்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு எவ்வளோ பெரிய சவால் இருக்கும் பாருங்கள். அந்த செய்தி வந்து என்கிட்டே வந்து ஒரு டிஸ்கஷனாக நடக்குது. அப்போ ஒரு இடத்துல நான் ஒரு குகையில் உட்காந்துருக்கிறேன். அப்போ வந்து அந்த கருவில் இருக்கிற குழந்தைக்கு பேரே வைக்கிறாங்க. அங்கே அந்த குகையில் பேர் வச்சுட்டு, அது ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அங்கே வந்து அது என்ன நடக்கணுமோ அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சூழல் உருவானுச்சு. அப்போ அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஓப்பனாக, நாங்கள் வந்து இதை வெளிப்படையாக பேச முடியாது, கவர்மெண்ட்டோட விஷயம் இருக்கிறதுனால சொல்கிறேன், அந்த குழந்தையா இல்லைன்னா அந்த குழந்தைய நாங்கள் வச்சுக்க மாட்டோம், பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா வச்சுக்க மாட்டோங்கிறேன். அப்போ எனக்குள்ள என்னன்னா, நீங்கள் போய் ஸ்கேன் போட்டு பார்த்துக்கங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. அப்போ பார்த்தா அவங்களுக்கு என்ன குழந்தை எதிர்பார்த்தாங்களோ அந்த குழந்தையாயிடுச்சு. அப்போ உடனே அவங்க மகிழ்ச்சி ஆகி இனிப்பை கொடுக்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க, ஒரு செயல் செய்கிறாங்க. அப்போ அந்த இடத்த அவங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த இடத்த உருவாக்குறதுக்கு, அந்த இடத்த மாற்றுறதுக்கு எவ்வளோ போராடி இருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியுது. அப்போ இவங்களை எப்படி வழி நடத்துறது, இவங்களை எப்படி ஒரு செயல் வடிவம் எப்படி பண்ணுறதுன்னே தெரியாது. அப்போ இவங்க எல்லா இடத்துக்குள்ள என்னன்னா, காலம் நேரம் கடவுள்லாம் எனக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய, எனக்கு ஏற்ற மாதிரி வாடா, எவ்வளோ நாள் தாண்டா நான் அழுவையான் ஓட, எனக்கு இப்போ வேணும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது எப்படி கடக்க முடியும்? ஒரு ஞானிங்கிறது முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஒரு நாளில் தியானமும் கிடைக்கல, சக்தியும் கிடைக்கல, அந்த காட்சியும் கிடைக்கல, அனுபவமும் கிடைக்கல. பல ஆண்டுகள் பல காடுகள், மலைகள், ரோடுகள், வீடுகள், பல இடங்கள், பலவிதமான இடங்கள், நிறைய இடங்கள்ல அவன் வந்து அவ்வளோதான் நம்ம வாழ்க்கைன்னு கூட அந்த ஞானிக்கே ஒரு சூழ்நிலையில் தோண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அப்போயெல்லாம் அதை பாதுகாத்து அவனை உருவாக்குறது. அப்போ எவ்வளோ பெரிய கடினமான ஒரு சூழல்லேருந்து ஒருத்தர் வந்து உருவாகியிருக்காருங்கிறது தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஞானி வந்து பல காத்தடி காலங்களில், பல புயலில் அந்த மரம் பிழைக்காதுங்கும் போது தப்பிச்சு அந்த மரம் பிழைச்சி ஒரு வேர் ஊனி நிற்கிது. அப்படிதான் ஒரு ஞானி. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு இவ்வளோ பெரிய நம்ம தப்பிப்போம்னா கடினம், அதே மாதிரி நமக்கே அப்படின்னா சின்ன சின்ன மரங்கள்லாம் என்ன ஆகும், அப்படிதான் அவங்களை சந்திக்க வர சின்ன சின்ன மரங்கள் எல்லாத்தையும் அவருடைய தற்காப்பு கலையை வச்சு என்ன பண்றாருன்னா, அந்த மரங்களை பாதுகாக்கிறதுக்கு போராடுறாரு. அந்த மரங்கள்கிட்ட சொன்னா கேட்காது, சொல் பேச்சு கேட்காது. அந்த மரங்கள்லாம், நாங்க உங்களோட பலசாலியான மரம், ஏன் அப்படின்னு கேட்டா, நாங்க வந்து முனீஸ்வரனை கும்பிட்றோம், அதனால அந்த மரம் அப்படியே நிற்கும். நாங்க ஐயனாரை கும்பிட்றோம், எங்க மரம் நிற்கும். என் குலதெய்வத்துக்கு 2 கிடா வெட்டியிருக்கேன், அதனால அந்த மரம் நிற்கும் அப்படின்னு அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த மரம் வந்து அதெல்லாம் கேட்காது. அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல வெளிப்படையா நம்ம வந்து செய்யறதோட மறைமுகமாக நிறைய வேலைகளை, நிறைய பேரை பாதுகாத்துக்கிட்டே கிடக்கிறோம். அவங்களுக்கு தெரியவும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது நம்ம தான் பாதுகாக்கிறோம், நம்ம தான் ஒரு விஷயம் பண்றோம்னே தெரியாது. பல விஷயங்கள் அது வந்து அது கொஞ்சம் உணர்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான் இது விஷயம். இது வந்து ஒரு உடனே கால சுழற்சியெல்லாம் மாற்ற முடியாது. அதை கொஞ்சம் நிதானிச்சு தான் செய்ய முடியும். அந்த பக்குவம் கொஞ்சம் வந்துருச்சுன்னா, பக்குவம்னு என்ன சொல்றதுன்னா, அந்த காலம் கொஞ்சம் சரியில்லை, நீ கொஞ்சம் அமைதியா அப்படி போ, நீ கேஷுவலா இரு அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம்னா, நீங்க கேஷுவலா இருந்துட்டோம்னா அங்கே துன்பமே கிடையாது.
நீ போய் அங்கே நான் வேற ஏதாவது ஒரு வாரம் கேஷுவலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டெப் எடுக்கும்போது தான் ப்ராப்ளம் ஆயிடும். அது எல்லாருக்குள்ளேயும் அது இருக்குது. அதனால அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஆசீர்வாதம் வாங்குறது, ஒரு நாளில் நீங்கள் என்னை பார்க்கறது, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அதை பயன்படுத்திக்க மாட்டீங்க, நல்லா வளர்ந்து வர மாட்டீங்கிறது தான் வருத்தம். இப்போ நான் ஆசீர்வாதம் கொடுத்ததை தமிழ்நாட்டில் வீணடிச்சவன் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான். வீணடிச்சவன். ஏன்னா சொல் பேச்சு கேட்காம அவன் பாட்டில் அவன் போக்குக்கு வாழ்வான். அப்போ காத்தடி காலம் வரும்போது பிஞ்சு வச்சிருக்குண்டா மரத்தில், அதில் எல்லாம் கொட்டி போயிருண்டான்னா கேட்க மாட்டான். அதே மாதிரி கொட்டிடும். அவன் அவனால் உணர முடியாது. அப்போ எங்களுக்கு அங்கே கொட்டும்போது நாங்கள் முன்னாடியே பார்த்துருவோம், இது தேவையா இது அப்படின்னு நாங்கள் வருத்தப்படுறோம். நாங்கள் அவன் அழுகிறதுக்கு முன்னாடி நாங்கள் கண் கலங்குறோம். அப்போ நம்ம ஒரு விஷயம் கொடுக்குறோம், பண்ணுறோம், அவங்கள வழி நடத்துகிறோம். ஆனால் அதை அவங்க கரெக்டாக இருந்துக்க மாட்டுறாங்கன்னு பல பேர்களுக்கு, இந்த மாதிரி எத்தனையோ பேர்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஒரு 69 விழுக்காடு அன்றாடம் கஷ்டப்படுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர்த்த பார்த்துருக்கோம். ஆனால் எல்லா பேர்த்துக்கிட்டையும் குறைஞ்சபட்சம் அவங்க எல்லாருமே அந்த தியானம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் நினைக்கிறாங்க. உடலே முடியலைனாலும் நான் தியானம் பண்ணுறேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த பாதுகாப்பும் அந்த வழிநடத்தலையும் புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது அவங்க உணர்ந்துக்கிட்டாங்கன்னா நம்ம எந்த சூழல்லையும் அவங்கள வழிநடத்த தயாராக தான் இருப்போம். அது பிரபஞ்சமோ நம்மளோ அதை விட்டுலாம் கொடுக்க மாட்டோம். அது ஒரு கரெக்டாக அதை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜராக இருக்கும். நீங்கள் கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கோ ஒரு ஐயரை கூப்பிடணும், வீடு பால் காய்ச்சறதுக்கோ மற்ற விஷயத்துக்கோ உங்கள் வீட்டில் நடக்கிற துக்க காரியத்துக்கோ ஒருத்தரை கூப்பிடணும். எங்களையெல்லாம் கூப்பிட வேண்டியதில்லை. அந்த அலைவரிசையை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருந்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் நாங்களே உங்களை வழி நடத்திக்கிட்டே இருப்போம். ஏன்னா உனக்கு தெரியாது நீ சில காரியத்தை தப்பு செஞ்சிருவோங்கிறதுக்காக நாங்களே அதை தடுக்கிறத தடுத்து அதை சரி செய்யறத சரி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ நீங்கள் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வர்ற ஆளுங்க மனிதன் வருவான். எங்களையெல்லாம் ஃபோனும் பண்ண வேண்டியதில்லை, எங்களையெல்லாம் கூப்பிடவும் வேண்டியதில்லை. ஏன்னா அந்த கால சுழற்சியில் எவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். இதுதான் அதோடைய செயல், இதுதான் அதோடைய வடிவம். இது புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பஸ் ஏறி என்னை பார்த்துட்டு போயிடுறீங்க. நாங்கள் எல்லா வடிவத்துக்குள்ளேயும் உங்களை கண்காணிச்சுட்டு இருக்கிறதுக்கு அந்த பிரபஞ்சத்திலேருந்து அந்த வாய்ப்புகள், அந்த அனுபவங்கள் அப்படி இருக்கு. அப்போ அது ஒரு நல்ல செயலை உருவாக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். அதை புரிஞ்சா நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த வாழ்க்கை ரொம்ப உயர்ந்த வாழ்க்கையாக மேம்பட்டு நீங்கள் ஒரு இடத்துல நிற்க முடியும். நீங்கள் பிறந்துட்டீங்க, திருப்பி உங்கள் லைஃப்பில் இந்த லைஃபையே இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு எவ்வளோ நாள் தான் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க? இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டாமா? ஒரு கணவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் புலம்பல்னால அந்த வாழ்க்கையை எதுவும் மாறப்போகுதா? அதை எப்படி சரி செய்யறது, அதை எப்படி கடக்கணுங்கிறது தானே நீங்கள் பார்க்கணும். அவர் கொஞ்சம் கெட்டவர் தான், அவரை கொஞ்சம் நல்லவராக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அந்த வாழ்க்கையே கொஞ்சம் மேம்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் அதை விட்டு புலம்புனா உங்கள் உடல் தான் பாதிக்கும். அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க யாரோ ஒரு ரோட்டில் பார்க்கும்போதோ எங்கேயோ வெளியில் பார்க்கும்போது ஃபோனில் பார்க்கும்போது இவரை மாதிரி நம்ம கணவன் அமையலை, இவங்க மாதிரி வாழ்க்கை இல்லைன்னா அவங்க கற்பனை பண்ணுறாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், உன் வாழ்க்கையை நீ தான் வாழணும். பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்க்கையை போய் நீ ஏன் வாழணும்னு நினைக்கிற? நீ உன் வாழ்க்கையை நீ தான் வாழ்றதுக்காக தானே நீங்கள் இந்த பிறப்படுத்திருக்க. உன் வாழ்க்கையே நீ வாழவே மாட்ற, எவன் வாழ்க்கையே நீ சிந்திச்சுக்கிட்டே உட்காந்துருக்குற. அதுதான் ரொம்ப வருத்தமான செயல். அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவனுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு உடல் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு வியூ இருக்கு, அவனுக்குன்னு ஒரு செயல் வடிவம் இருக்கு. ஒரு நாள் அழுதானா ஒரு நாள் சிரிப்பான். அதை செயல் நடந்தே தீரும். அதை உணர மாட்டான். அவங்க அவன் வாழ்க்கையை விட்டுட்டு எவன் வாழ்க்கையோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா எவன் வாழ்க்கை மாதிரியே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை மாதிரி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்க வாழ்க்கை வேற. நீங்க இதை அனுபவிக்கணும், இதை சந்திக்கணும் அப்படின்னு இருக்கு. அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். இதுதான் இது முக்கியமாக இது பார்க்கணும். இதை உணர்ந்தா கொஞ்சம் எல்லா பேருக்குமே சொல்கிறேன், உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பேருக்குமே இது நல்லா. இப்போ உங்களுக்குள்ளேயே நீங்கள் பாருங்கள், எல்லாம் இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருமே நாளைக்கு எங்கே போவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த 10 நாளில் எத்தனை கோயிலுக்கு போவீங்க, எத்தனை சமாதிக்கு போவீங்க, எத்தனை சாமியாரை பார்ப்பீங்க, எவனை பார்ப்பீங்க, எந்த எலுமிச்சம்பழத்தை வாங்குவீங்க, எந்த பூவை வாங்குவீங்க, எந்த பரிகாரத்தை பண்ணுவீங்க,
உங்களை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா உங்களை வாழ்க்கை மாறணுங்கிறதுக்காக எவனும் உங்க வாழ்க்கையில திருவிளையாடலை நடத்திடுவான். புரியுதுங்களா? அதுதான். அப்ப நீங்க வந்து யாரோ ஒருத்தர் நாளைக்கு உங்களை ஆட வைக்க போறாரு. நீங்க ஒரு பரதநாட்டிய டீம் மாதிரி நீங்க ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி தேவை இல்லைங்கிறது தான் நாம் வந்து பல நாள் சொல்றோம். அதை வந்து பார்த்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை 1500 செவ்வாய்க்கிழமை 5000 செவ்வாய்க்கிழமை வரும். செவ்வாய்க்கிழமையில போய் அந்த அம்பாவை பார்த்தோன்னே என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பல கோவில்களில் செவ்வாய்க்கிழமை சின்ன சின்ன கோயில் போறீங்கல்ல, அந்த நீ உன்னோடைய தன்மையில கூட அந்த கோயில் இல்லை. நீ கூட தியானத்துல கொஞ்சம் நல்ல தன்மையில கொஞ்சம் இருக்கிற அந்த கோயில் அதோட மோசமா இருக்கு. அங்க போய் நீ உட்காந்து நான் போய் மனசு சரியில்லை அந்த கோயில் ஏதோ ஒன்று பண்ண போறேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு புரியாது, புரிஞ்சதுனால சொல்றேன். உங்களை விரயம் பண்ணிக்காதீங்க, கால விரயம் எதையும் பண்ணிக்காதீங்க, உடலை போட்டு கெடுத்துக்காதீங்க. அது வந்து அது உணரும். இதெல்லாம் உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் வாழ்க்கையில வந்து அப்புறம் நீங்க ஏங்க அழுவ போறீங்க, கஷ்டப்பட போறீங்க? எதுக்கு கஷ்டப்பட போறீங்க? ஒரு 6 வருஷம் ஒருத்தனுக்கு கல்யாணமே வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருப்பானா? அந்த 6 வருஷத்துக்குள்ள அவன் வாழ்க்கையில பல சூழல்கள் நடக்கும். அதெல்லாம் அவன் அழகா கடந்துட்டு 6வது 7வது வருஷம் ஆரம்பிக்கும் போது கல்யாணம் பண்ணானா அவன் வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் வந்து துன்பப்படணும், அதுதான் நான் விரும்புறேன், உடனே கல்யாணத்தை பண்ணி வைங்க. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற சூழல் சவால் பல பேருக்கு இருக்கு. குழந்தை இல்லைங்கிறவங்களும் பொறுமையா இருக்க மாட்டாங்க. உடனே குழந்தைய கொடுத்துருங்க சாமி அப்படிம்பாங்க. அப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு குறைபாடு வந்துடும். அந்த ரேடியேஷன்ல, அந்த கால திசையில தாய் தந்தைக்கு ப்ராப்ளம் வந்துடும். அப்ப அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதையும் எனக்கு சரி செய்ய, என்ன இப்படி ஒரு குழந்தைய கொடுத்துட்டேன், இவ்வளவு நாள் இருந்து குழந்தை கொடுத்தா இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய போராட்டம். அதுக்காக தான் கொடுக்காம அதை காலத்தை ஆத்துறதுங்கிறது அதெல்லாம் உணர மாட்டாங்க. மாதிரி சூழல்கள்ல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா? உணர முடியுமா நான் சொன்னதெல்லாம்? என்ன உணர முடியுமா? கதவை திறங்குங்கிறீங்க. எந்த காலத்துல கதவை திறக்கணும்னு இருக்குல்ல. கை இருக்குங்கிறதுக்காக கதவை திறக்க முடியாதுல்ல. கையில பணம் இருக்குங்கிறதுக்காக கையில மலைக்கு போக கூடாதுல்ல. பார்த்து கண்டறிந்து விசாரிச்சு போகணும். புரியுங்களா? அவ்வளவுதான். அது வெள்ளை சட்டை போட்டிருக்கோம், அதுல அழுக்கப்படாம பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பா, கடவுளோட பொறுப்பா? இப்ப கடவுள் உணர்த்ததான் சொல்லுவாரு, உனக்கு வெள்ளை சட்டை கொடுக்கறதே அழுக்காயிரும் தெரிஞ்சுதான் கொடுத்துருக்கேன், அது அழுக்காகாம நீ பார்த்துக்க வேண்டியது உன் கடமை. அது எப்ப வேணாலும் அழுக்காகும். புரியுதுங்களா? அது அழுக்குப்படாத நீ பார்த்துக்கணும். அப்ப நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அது வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு இயல்புக்குள்ள எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யாரும் வந்து சாகசம்லாம் பண்ணி ஞானத்தை அடையலை. தலைகளா நின்று அதெல்லாம் வந்து படத்துல காட்டுறதுக்கு, இந்த டிவியில காட்டுறதுக்கு தான் நல்லா இருக்கும். ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காலகட்டத்துல இயற்கையா இறைவனால அது எப்படி வழி நடத்தப்படுமோ அது அப்படி வழி நடத்தப்படும். அவ்வளவுதான் விஷயம். அதனால நீங்க பார்த்தது போனது எல்லாம் வந்து மிக சிறப்பு. ஆனா கொஞ்சம் நிதானமா இருந்து உங்களை விரயம் பண்ணிக்காதீங்கிறது என்னுடைய கருத்து. உங்களை கஷ்டப்படுத்திக்காம, உங்களை வந்து துன்பப்படுத்திக்காம, சூழல்கள் சமயத்துல கஷ்டமான சூழ்நிலைகளையும் நீங்க எளிதா கடக்க முடியும். அதுக்கு தீர்வா பல இடத்துல தேடி போய் அதுவே துன்பமாக்கிறாதீங்க. அதான் சொல்றேன்.